தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சித்திருக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையும் வளர்க்கின்றன. நீரும் அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் வரை இவர் கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாற செய்தருள்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம். நம் சகோதரியும் தாயாருமான தெரேசா என்கின்ற சகோதரி இவ்வுலக வாழ்வில் நின்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவிழம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தவரிடமிருந்து தலைப்பெயராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய தம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரியும் தாயாருமான இவர் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழ செய்வாராக. ஆமென். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில், ஏனெனில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான் என்று உரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் சகோதரியும் தாயாருமான தெரேசா அவர்களுக்காக நாம் இப்பொழுது மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்த நீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க ஆண்டவரே உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்தோர் உயிர் பெற்றுள்ள செய்தீரே, எங்கள் சகோதரியமான தெரேசா அவர்கள் நித்திய வாழ்வளிக்க ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எங்கள் சகோதரியை திருமுழுக்கினால் கழுவி உறுதி பூசுதலால் முத்திரையிட்டீரே, இவரை வானகம் சேர்த்தருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். என் சகோதரியும் தாயாருமான இவருடைய உடலையும் இரத்தத்தையும் இதோ நீர் உமது உடலின் இரத்தமாக மாற்றி உமது திருவிருந்தாக நீர் இவருக்கு இந்நாள் வரை அளித்தீரே, வானக விருந்திலும் இவரை அமர செய்தருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியார் தெரேசா என்கின்ற என் தாயார் இவருடைய தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை உலகில் இவருக்கு இறைமக்களின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் இந்த கல்லறையும் இவருடைய திருவுடலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, இவர் இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, இவர் இறைவாவும் வந்தடைக. நின்னொளி இவர் மேல் ஒளிர்ந்திடுக, நின்னொளி இவர் மேல் ஒளிர்ந்திடுக. புவில் நீதம் இவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவையாவும் விலகிடுக. தினமுன் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, இவர் இறைவாவும் இடம் வந்தடைக.
கம்பல் கம்பலாம் கைட்டு வாய் கட்டு அவுத்துருங்க, கால் கட்டு, கை கட்டு. பார்த்துருங்களா? மூடிடும். கட்டெல்லாம் அவராரு கட்டாகணும். கால் கட்டு, கை கட்டு, வாய் கட்டெல்லாம் அவுத்துறா. துணி அது உள்ளே போட்டுருங்க. அவுத்துற இந்த கையை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு கொஞ்சம் பார்க்க. ஏய், அந்த கட்டு அவுத்துல இந்த துணி எடுத்து அப்படியே மாறதுல வை. கம்முனு கொத்தறானா நீ வேற தெரியாதானே? தலைவட்ட ஆடுறா ஃபர்ஸ்ட்ல. அலாவ கூட காசு வேற கையில் வச்சுக்க நம்பர் என்ன பாரு. ஆமாம், காசு கையில் வச்சுக்க நம்பர் அவங்க ஆத்மா. அது எதுக்கு சொல்லு, எது சொல்ல அவங்களே எடுத்து சொல்லு. அதே இருக்குமா? அதுலேயே எடுக்கட்டப்பா, விட்டுருங்க. அப்படி கையை பிடிச்சிட்டு அப்படியே விட்டுருங்க. எத்தனை நேற்று மூடு மாலை எடுத்துரு. அதுதான் விட்டுரு. அப்பா நீ இவ்வளோ பண்ணுற போகிற சைடில் மண்ணொட்டி திருப்பி வச்சாச்சு. வேலை சிறப்பு அடிக்க முடியும். திருப்பி வச்சாச்சு. அது பாரு கையில் டைட் பண்ணிட்டு அடி. பார்த்து கையில்
இல்லையா அவங்கள்ட்ட கூட சந்தோஷம் மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாற்றுண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த மண் எடுத்துக்கூடாது. பக்கத்தில் மண்ணு அவங்க போட்டவங்க மண் போட்டு போட்டவா இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் வச்சு போட்டோம், மூணாவது போட்டோம். அண்ணா சும்மா போடுறோம். வாங்கண்ணா கொஞ்சம் தள்ளு. வா ஒரு 5 வித வாரி போடு. இல்லம்மா